அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளதோ பிரச்சனைகள ஃபேஸ் பண்றோம். அப்போ நம்ம ரொம்பவுமே துவண்டும் போறோம். நம்மளுடைய சோதனைகள் எல்லாமே ஒரே மாதிரியான கேட்டகரியில இருக்கிறதில்ல. வெவ்வேறு வகைப்பட்டதா இருக்கு. அப்போ இந்த தருணங்கள்ல நமக்கு மட்டும் ஏன் கஷ்டம் வருது? நாம இறைவன முழுமையா நம்பி அவனிடத்துல உதவி கேட்கிறோம். ஆனா அவனோ நமக்கு கஷ்டத்தையும் கவலையும் குடுக்குறானே, ஏன் இப்படி சோதனை வருதுன்னு நம்ம ஃபீல் பண்ணவும் செய்றோம். ஆனா இறைவனோ உங்களுடைய சோதனைகள் எந்தெந்த வகையிலலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான சரியான சொல்யூஷனையும் சொல்றான். உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் வறுமை பயிர்களில் விளைச்சலின் சேதம் உயிர்கள் ஆகியவற்றை கொண்டு சோதிப்போம். ஸோ இந்த மாதிரியான வகைகளில் உங்களுக்கு சோதனை வரும். இதனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபபஷிரிஸ் சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த கவலைகள் எல்லாம் ஈஸியாக உங்களை விட்டு நகர்ந்து போயிடும். பொறுமைக்கான பலன் எப்போவுமே சிறந்ததாக இருக்கும்னு சொல்கிறான்.